என்னென்னா எங்கள் பக்கத்தில் கடையில் இருக்கிற பையன் எப்பயுமே ரொம்ப உதவி செய்கிற மனநிலை அவனுக்கு. வெளியில் போயிட்டு வேலையாக போயிட்டு திரும்பி வரப்போ என்ன பண்ணியிருக்கான், ரோட்டில் யாரோ விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 108 வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இவன் போய் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேகமாக போய் ஹெல்ப் பண்ணவன் ஸ்பீடாக வந்து அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அடியில் வந்து கை வச்சுட்டார். அந்த இதில் மாட்டி அவனோட விரல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதோட கட்டாகி போச்சு. உதவி செய்ய தான் போனான், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அதோட புகைப்படம் உங்களுக்கு போடுறேன். அதனால் தயவு செய்து உதவி செய்கிற போகிற நாம் வந்து எதுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அவனை ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பையும் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நூல் ஏமாந்துருந்தா இன்னும் 2-3 விரலுக்கு இது வச்சுருந்தா என்ன இருக்கும். அதுவும் சாப்பிட்ற கையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் தயவு செய்து உதவி செய்கிறதுக்கு ஓகே தான், நல்ல விஷயம். நானே அதுதான் சொன்னேன். ஐயோ நான் முதல்ல நான் கவனமாக இருக்கணும்னு திப்புன்னு ஏறி அவங்க கூடயே ஓடுறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு செகண்டில் வந்து மாறிடுச்சு. நினச்சே பார்க்கல. கடைவீதி போயிட்டு வந்த பையன் உதவி செய்ய போனதுக்கு அவன் விரல் கட்டாயி அவன் போய் மருத்துவமனையில் படுத்திருந்து தன்னால் செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. விரல் அதோட வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நகத்தோடு போயிடுச்சு, 1 இன்ச் பக்கம் போயிடுச்சு. அதனால் கவனமாக சேவைகள், மற்றவர்கள் செய்கிற உதவிகள் எதுவாக இருந்தாலும் பத்திரமா பார்த்து செய்யுங்க. அந்த ஆர்வத்தில் எதையாவது பண்ணோம்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மோர் ஊற்றுறதுக்கு இவ்வளோ நாள் உதவி செஞ்சிட்ருக்கிறவங்க இனிமேல் எதுக்கும் நம்ம இளஞ்சிக்கு துணையாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இளஞ்சி நண்பர்கள் மூலம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.